அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. தொழுநோய், கை கால் குறைஞ்சிருது, கால்லாம் புண்ணாயிடுது, விரல் குறைஞ்சிருது, அவஸ்தைப்படுறாங்க நடக்கிறதுக்கு. அவங்களாம் வந்து தொழுநோய் காரணமாக பாதிக்கப்பட்டவங்க. இவங்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம நீர்மூழ்கி இலைகளை வந்து சமைச்சு சாப்பிடணும். அரைச்சி சமைச்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா தொழுநோய் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் வில்வ இலை சாறு 2 ஸ்பூன் எடுத்து காலையில் வெறும் வயித்துல சாப்பிட்டுனே வந்தாங்கன்னா, 48 நாட்கள் சாப்பிட்டுன்னு வந்தாங்கன்னா, நம்ம தொழுநோய் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. தொழுநோயால் ஏற்படும் காயம், விரலில் காயம் ஏற்படும், கையில் காயம் ஏற்படும். இதெல்லாம் குணமாகணும்னா ஆகாய தாமரை இலைகளை அரைத்து அந்த காயத்தின் மேலே பூசி வந்தீங்கன்னா சீக்கிரம் சரியாக வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் அரளி இலை அரைச்சி அதில் சாறு அதில் அந்த இலையை அரைச்சி அது மேலே பற்று போட்டிங்கன்னா சீக்கிரம் குணமாக வாய்ப்பு இருக்கிறது தொழுநோய்கள் பாதித்தது. அதேபோல் பனைமரத்தின் வேரை வந்து நம்ம அரைச்சி, நம்ம புண்ணாக இருக்குது, கை கால் குறையுது, அந்த இடத்துல புண்ணாக இருக்குன்னா அது மேலே தடவினீங்கன்னா பனைமரத்து வேரை அரைச்சி தடவி வந்தாலும் அந்த காயம் சீக்கிரம் ஆற வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் தாழம்பூவை பொடியாக்கி அதனுடைய தேங்காய் எண்ணெய் கலந்து தடவின்னு வந்தீங்கன்னாலும் அந்த காயம் சீக்கிரம் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் நீர்க்கடுப்பு, வெயில் காலம் வந்துடும், இதுக்கு மேலே நீர்க்கடுப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அது நீர்க்கடுப்புனா உடம்புல தூக்கி இன்டோல் போக கஷ்டமாக இருக்குது, வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இவங்களாம் என்ன பண்ணணும், ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கங்க, ஒரு புதினா ஒரு கைப்பிடி அளவு போட்டு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு வடிகட்டி, அதான் டீ தூள் 1 ஸ்பூன் போட்டுங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணியில் வந்து டீ தூள் 1 ஸ்பூன் போட்டுங்க, புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுங்க. கொதிக்க வச்சு வடிகட்டி அரை எலுமிச்சம்பழம் பிசைஞ்சு விட்டு குடிச்சிங்கன்னா அப்பயே நீர்க்கடுப்பு சரியாகிவிடும். அப்படி இல்லைன்னா தாமரைப்பூ இதழ்கள், ரோஜா இதழ்கள், பன்னீர் ரோஸ் இதழ்கள், இது 2யும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சின்னு வந்தீங்கன்னா நீர்க்கடுப்பு அப்போதைக்கு சரியாகிவிடும். அதேபோல் கரும்புச்சாறு வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நீர்க்கடுப்பு சரியாகிவிடும். அப்படி இல்லைனா சுரக்காய் ஜூஸ் குடிக்கலாம், இல்லை சுரக்காய் சமைச்சு சாப்பிட்டிங்கனாலும் நீர்க்கடுப்பு அப்போது சரியாகிவிடும். அதேபோல் கண் பார்வை தெளிவடைகிறதுக்கு நம்ம கருவேப்பிலையுடைய பழத்தை அடிக்கடி சாப்பிடுவாங்க, கண் பார்வை நல்லா தெளிவடையும். அதேபோல் தூதுவளை காயை ஊறுகாய் போட்டு சாப்பிட்டு வந்தாலும் கண் பார்வை தெளிவடைய வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் கேரட் அடிக்கடி சாப்பிடுவோம், பப்பாளி பழம் சாப்பிடுங்க, ஓரளவுக்கு கண் பார்வை தெளிவடையும். நெல்லிக்காய் சாப்பிடுவாங்க, கண் பார்வை தெளிவடைய வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் பசலைக்கீரை வெத்தலை இலை மாதிரி இருக்கும், அதை கடைஞ்சி சாப்பிட்டிங்கனாலும் நமக்கு வந்து கண் பார்வை தெளிவடையும், ஹீமோகுளோபின் அதிகமாகும், மூல நோயும் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் நீர்க்கடுப்பு இருந்தாலும் இந்த பசலைக்கீரை கடைஞ்சி சாப்பிட்டோம்னா நீர்க்கடுப்பு அப்போதைக்கு சரியாகிவிடும். அதேபோல் பனங்கிழங்கு எங்கே கிடைக்குதோ அதெல்லாம் நல்லா அவிச்சு சாப்பிடுங்க, சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும். அதேபோல் மரவள்ளிக்கிழங்கு சாப்பிடுங்க, இருந்தாலும் ரத்தத்தின் சிவப்பணுக்கள் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் சக்கரவள்ளிக்கிழங்கு அதிகமாக சாப்பிடுங்க, நுரையீரல் புற்றுநோய் குணமாக வாய்ப்பு இருக்கிறது, தைராய்டு குணமாகவும் வாய்ப்பு இருக்கிறது. கொடுக்காப்புளி சாப்பிட்டோன்னா சக்கரை வியாதி குணமாகும், வைரல் காய்ச்சல் சரியாகும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சொல்ல